ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வீக்குக்குள்ள ஒரு ஒன் ஷாட் லவ் மீ அகெயின் அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட்டாக ஸ்டோரி அவங்க தான் முக்கால்வாசி சொன்னாங்க. மது ஹாப்பி பர்த்டே, உங்கள் பர்த்டேக்காக உங்கள் ஃப்ரெண்ட் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமே எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் மது, உங்கள் லைஃப் எப்போதுமே இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போகணும். நீங்கள் என்னோட பெரிய ஃபேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ. ஆல்வேஸ் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அளவுக்கு நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா மார்னிங் ஒரு 5 மணி இருக்கும். டேக் அப்படியே கண்ணையே திறக்க முடியல. ஏன்னா அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு பேர் சேர்ந்து பயங்கரமாக மேக் அவுட்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டுருக்காங்க. ஜேகே செம்ம டைமில் தூங்கிட்டுருக்கான். 2 பேரும் கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் முடிச்சிருப்பாங்க. அப்படியே டேனால் எந்திரிக்கவே முடியல. அவனுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. பட் அவன் எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போய் பார்க்குறான். கிச்சனில் லைட் எரியுது. அவனுக்கு 10 நிமிஷம் லேட் அப்படி சொல்லிட்டு வேகமாக அந்த கிச்சனுக்குள்ளே போகிறான். போனோடனே அவங்க கரண்டி வச்சுருப்பாங்க. அதை சட்டுன்னு ஒரு அடி ஒரு நிமிஷம் அழுகையாக வருது. பார்த்துட்டு சாரி லேட் ஆயிடுச்சு, நேற்று இப்படி தான் லேட்டாக இன்றைக்கு இப்படி தான் வரேன். என்ன உன் இஷ்டத்துக்கு இங்கே நடந்துட்டுருக்கியா? இது ஒன்றும் உங்கள் அம்மா வீடு இல்லை, உன் மாமியா வீடு, ஞாபகம் வச்சுக்கோ. இப்படியே சாரின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறான். போய் வேலையை பாரு. சரின்னு சொல்லிட்டு அவனும் எழுந்திரிச்சு இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருக்கான். ஆல்ரெடி கழுவுனதான், பட் அதை திருப்பி சிங்கில் போட்டிருக்காங்க. திருப்பி சோப் போட்டு விளக்கு. சரின்னு சொல்லிட்டு ரிட்டன் அதெல்லாம் சோப் போட்டு விளக்கிட்டு குக் பண்ணிகிட்ருக்கான். அதையும் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கான். போய் வாசலை கூட்டி கோலம் போட்டு வீட்டை அந்த டைம்லேயே மாப் போட்டு தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்க்குறான். மணி டானி 7. எல்லாருக்கும் காஃபி போட்டு அவங்க அத்தை தூங்கிட்டுருக்காங்க. போய் அவங்கள எழுப்பிட்டு அவங்க மாமாவை எழுப்பிட்டு அவன் பொறுமையாக அந்த ரூம்குள்ளே போகிறான். ஜங்குக்கா, மார்னிங் டைம் ஆயிடுச்சுடா, எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு பேசிகிட்டே உள்ளே போகிறான். பார்த்தா பெட்டில் ஜங்குக்கு இல்லை. அச்சிச்சோ, தங்கப்பிள்ளை எந்திரிச்சிச்சு போனேன், நான் வேறு எழுப்பிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி அந்த டேபிளில் வைக்கிறான். ஒரு 2 ஜில்லான ஹேண்ட் அவனோட ஹிப்பில் அப்படியே வேறு ஹிப்பில் வைக்கிறாங்க. ஜங்குக்கா அப்படி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன்ல. அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? உனக்கு மார்னிங்கே ரொமான்ஸா? ஆஃபீஸுக்கு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஆஃபீஸ்க்கு போகிறது சரி, ஃபர்ஸ்ட் ஜங்குக்கா என்ன அடிச்சுட்டு 2 பேரும் க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு டேவை கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. எத்தனை தடவை உனக்கு கிஸ் பண்ணாலும், எத்தனை தடவை கூட மேக் அவுட் பண்ணாலும் எனக்கு உன் மேலே இருக்க ஆசை குறையவே மாட்டேங்குதுடா. குறையாது, வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு ரிட்டன் போயிட்டு வேலையை பார்த்துட்ருக்கான். அவங்க அத்தை பார்த்துட்டு, ஏன் ரூமுக்கு போயிட்டு 1/2 hour லேட்டு? அது ஒரு காஃபி குடிக்க உனக்கு 1/2 hour. போய் சும்மா கொடுத்துட்டு 1/2 hour? என் மகனை என்ன தான் போட்டு மயக்கி வச்சுருக்கே தெரில. அப்படியே உன் இஷ்டத்துக்கு ஆடுறான். அப்படியே எதுவுமே பேசல, சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அவங்க அதுக்கப்புறம் நல்லா டேவை பிடிச்சி திட்டிவிட்டு, டேய் ஜங்குக்கா வாடா சாப்பிட்றான். சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உட்காந்துட்டு, நீயும் உட்காரம்மா, அவன் பரிமாறுவான். இல்லைடா, அவன் சின்ன பையன், அவன் கூட உட்காந்து சாப்பிடட்டும். அவனை எதுக்குடா பரிமாறலாம் வைக்கிற? அம்மா, அவன் ஒன்றும் சின்ன பையன் இல்லைம்மா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க டேயை பார்க்குறாங்க. டே சைலண்ட்டு ஜங்குக்கிட்ட உட்காந்துட்டான். அவங்க டேக்கு ஜங்குக்கு அப்புறம் அதுக்கு ஜங்குக்கோட அப்பாவுக்கு 3 பேத்துக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. டேக்கு கம்மியாக தான் வைக்கிறாங்க. ஐயோ இல்லை, எனக்கு இதுவே போதும். சரி அப்படி சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக வைக்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ கம்மியாக சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, நைட்டுக்கு ஸ்ட்ரென்த்து வேணாமா, ரொம்ப சீக்கிரமாக வீக்காகிற. டெய்லி நீ 3 மணி 4 மணி முடிக்கிற ஜங்கு, அதுக்கே நான் வீக்கா. எனக்கு ஒரு 5 மணி 6 மணி வரைக்கும் வேணும். உனக்கு தூக்கமே வேணாமா? அதெல்லாம் நான் தூங்கிக்க வேண்டாம், ஆஃபீஸில் தூங்குவேன். சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா டேவை பார்த்து முறைக்கிறாங்க. ஜங்குக்கு என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைடா. இல்லை, என்ன சின்சியராக பேசிகிட்டு இருக்கீங்களே, அதான் பார்த்தேன். ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜங்குக்கு சாப்பிட்டுட்டு பாய் சொல்லிட்டு போயிருப்பான். டே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அவங்க டேவை பார்த்துட்டு, இன்னும் சாப்பாடு அளவை குறை, எல்லாம் தின்னு கொழுத்து போய் கிடக்குறான், எல்லாம் என் மகனோட காசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு போகிறாங்க. டே எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக இருக்கான். போயிட்டு கிச்சனில் பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்கான். கரெக்டாக பார்த்து வீட்டுக்குள்ளே 2 ஆண்டி வராங்க. போச்சு, வந்துருச்சுங்க. இன்னொரு 1/2 hourக்கு எப்படி ஏற்றிட முடியுமோ அப்படியே மாமியாவே ஏற்றி விட்ருவாங்க. எப்படியும் அவங்க போனதுக்கப்புறம் அவங்க தான் என் தக்கான்னு குதிக்க போகிறாங்க.
இதில் வேற அந்த மூத்த கிழவிக்கு வேற பேத்தி வேற பிறந்துருச்சு. என் மகனுக்கும் அதே டைமில் தான் கல்யாணம் ஆச்சு. உனக்கு இன்னும் வாரிசு இல்லையேன்னு கேட்பா. நான் என்ன பண்ணுறது? அது இப்பப்போ பிறக்கணும்னு இருக்கும், அப்பப்போ நடக்கும். அந்த மாதிரி தானே குழந்தையும் பிறக்கும். ஆனால் உடனே பெற்று கொடுத்துரு அப்படி இப்படின்னு ஆடுவாங்க. குழந்தை பெற்றும் கொடும்பாங்க. அப்புறம் என் வாரிசு ஓ வயிற்றுலேருந்து பிறக்கிறதான்னு சொல்லி மாமியா என்னையும் கேட்கும். அட போயிடா அப்படிங்கிற மாதிரி நீ வந்து புலம்பிட்டே எல்லா டிஷ்ஷையும் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி தாங்க நடந்துட்டுருக்கு. உனக்கு தெரியுமா என் பேத்திக்கு எவ்வளோ அழகாக தெரியுமா? அம்மாவா எனக்கும் பேரன் பிறந்துட்டான், உனக்கு தான் ஒன்றும் பிறக்கலை அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து டேவை பார்த்துட்டு ஏன் அவங்க 2 பேர் ஹாப்பியாக இல்லையா? அதான் இருக்காங்களே டெய்லியும் தெரியுமா. காதை கொடுத்து கேட்க முடியல. அது அவ்வளோ சத்தமாக சொல்லியிருப்பாங்க. காதுக்கு நல்லா விழுந்துருச்சு. ஆனால் என்னத்தையே கொடுத்து என் மகனை நல்லா மயக்கியிருக்கான். அது மட்டும் எனக்கு அப்படியே 100% தெரியுமா. அப்படி ஆடுறான், தையத்தக்கான்னு கூட சேர்ந்து. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கல்யாணம் புதுசில் அது இந்த ஓடி வந்தான் பாருவேன். ஒரு ரூபா இல்லை இவன் கையில். அப்படி ஓடி வந்துட்டு இப்போ ராஜ வாழ்க்கை பார்த்தியா. புது ட்ரெஸ்ஸாக போட்டு மினுக்கிறான். பார்க்குறான். இது ஆல்ரெடி வந்துட்டு ஜங்குக்கு யூஸ் பண்ணிட்டு ஜங்குக்கு வேணாம்னு வச்சிருந்த ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டே போட்டிருக்கான். வேணாம்னு வச்சிருந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்த குத்தமா. அது இல்லாமல் என் மகனோட ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுறான். அவனுக்கு நான் பார்த்து காஸ்ட்லியாக எல்லாமே செஞ்சேன். ஆனால் ஒன்றுமே இல்லாதவன் அந்த காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் அசால்ட்டாக எடுத்து போட்டுக்கிறான். என்னத்தை சொல்ல முடியும்? நம்ம சொன்னால் கேட்பாங்களா? இந்த காலத்தில் லவ் மேரேஜ் அவ்வளோ அசால்ட்டாகிடுச்சு. ஆனால் என்ன அதில் நல்லாவா இருக்குது? அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்கவே டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சிட்டான். வேலையை முடிச்சிட்டா என்ன போ, இருக்க துணியெல்லாம் எடுத்து கையில் துவை. அதாவது வாஷிங் மிஷின் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். உன்கிட்ட சொன்னா வாஷிங் மிஷினில் போட சொல்லி. அது எனக்கு என் மகன் வாங்கி கொடுத்தது, உனக்கு ஒன்று யாரும் வாங்கி தரல, போய் கையில் துவை. சரின்னு சொல்லிட்டு டேவும் வந்துட்டு போய் எடுத்து பார்க்குறான். அவங்க அத்தை வந்து 2 பக்கெட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஒரு நாள் நைட்டில் 2 பக்கெட் ட்ரெஸ் யூஸ் பண்ண முடியுமா? இந்த அம்மா வச்சு பார்க்குறதெல்லாம் போடு, என்ன சொல்ல முடியும் நம்மளால் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் மாடிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோ வெயில் அடிக்குது. அது கிட்டத்தட்ட 11:30 ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து துவைச்சிட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகுது, அவ்வளோ வேர்க்குது. வெயில் ரொம்ப வெயில், அவளால் நிற்கவே முடியல. அந்த வெயிலில் கால்லாம் கொதிக்குது. செருப்பை வந்துட்டு அவங்களை கிராஸ் பண்ணி போய் எடுக்கணும். அது எடுக்க விட மாட்டாங்க. கேட்டால் எங்கள் வீட்டில் செருப்பை கிராஸ் பண்ணுவேன்னு சொல்லி அதுக்கும் திட்டு விடுவோம். அப்படியே அந்த சூட்டில் எப்படி நிற்கன்னு தெரியாமல் ஆடிக்கிட்டே வந்துட்டு அவ்வளோ துணி துவைச்சிட்ருக்கான். வந்து எல்லா துணியும் எடுத்து வந்துட்டு காய போட்டுட்டு பக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துடான். அவங்க அத்தை எதுவுமே சொல்லல, அவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க. அப்பா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் போல் அப்படி சொல்லிட்டு போய் ரூமில் படுக்கிறான். அவனுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக மேக் போட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நீ எல்லா வேலையும் செய்யணும். அது காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும். எவ்வளோ டயர்டாக இருக்கும். அவன் போய் எப்படி சைலண்ட்டாக படுக்கிறான். அவன் ஐஸ்லாம் அவ்வளோ எரியுது. அவன் இந்த மதியம் ஒரு 1 hour தூங்கினாதான். அவன் அப்படியே கண்ணை மூடுறான். வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறான். வா வேலை இருக்குது. சரின்னு சொல்லிட்டு டேயும் போகிறான். அங்கே வந்து கார்டன் வந்து கொஞ்சம் புல் வளர்ந்துருக்கு. புல்லெல்லாம் பிடுங்கு. வந்துட்டு எதுவுமே எடுத்து பேசல. அவன் போயிட்டு எல்லா புள்ளையும் பிடுங்கிட்டு இருக்கான். அவனுக்கு அது அவ்வளோ டயர்ட்லாம் அப்படியே அவனுக்கு தூக்கமாக வருது. சொக்கிக்கிட்டே எல்லா புள்ளையும் பிடுங்கி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து வீட்டுக்குள்ளே வரான். பார்த்தா வந்துட்டு அவங்க அத்தை போய் சம. சரிதா, வீக்கு இன்னைக்கு ரெஸ்ட்டே இல்லை, செம்ம டயர்டு. போய் குக் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக ஜங்குக்கு வர டைம். வி அத்தை அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறான். போய் அந்த டேபிளை மட்டும் அரேஞ்ச் பண்ணு. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஜேகே வர டைமில் கொஞ்சம் காம்டவுனாக தான் பேசுவாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்குள்ளே வந்துட்டு என்னட்டே பண்ணிகிட்ருக்க? சும்மா தாங்க அப்படி சொல்லிட்டு அவன் அப்போ தான் உட்காந்துருப்பான். என்ன சும்மா உட்காந்துருக்க, அம்மா குக் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை அது விடுடா, சின்ன பையன் தானே. என்னம்மா டெய்லி இதே தான் நடக்குது. காலையில் நீங்களே குக் பண்ணுறீங்க, ஈவினிங்கு நீங்களே தான் குக் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னம்மா அப்படின்னு. இதில் என்னடா இருக்குது, அந்த பையன் சின்ன பையன் தானே, சரி விடு ரெஸ்ட் எடுக்கட்டும். ஜேகே வந்து டேவை முடிச்சுட்டு பயமாக ரூமுக்கு போகிறான். டேக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. பின்னாடியே போகிறான். போய் அதை எடுத்து வை. சரி அப்படி சொல்லிட்டு அவன் போகிற ஜேகேவே பார்த்துட்ருக்கான். என்ன நினச்சாலும் தெரில. அவங்க அம்மா வேலை வாங்கவே நினச்சிருப்பாரு. ஆனால் நான் தானே எல்லாம் செஞ்சேன். ஏன் இவங்க மாற்றி பேசுகிறாங்க? கஷ்டமாக இருக்குது. இந்த 1 வருஷம் எனக்கு ரணமாக போயிட்டுருக்கு. டெய்லி என் வாழ்க்கை இப்படி மட்டும்தான் இருக்குது. எனக்கு இந்த வாழ்க்கையில் ஆறுதலாக இருக்கிறது ஜிகே மட்டும்தான். ஜிகே இல்லைன்னா நான் அவ்வளோதான் செத்துருவேன் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து புலம்பிட்டே ஒரு வேலையை எடுத்து வச்சிட்டான். ஜேகே வந்து கீழே வரான். பார்த்துட்டு ஜேகேவா வந்து சாப்பிடுங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அம்மா நீங்கள் உட்காருங்க, டெய்லி நீங்களே தான் பரிமாறிட்டுருக்கேன்.
பார்த்தாலும் சும்மாவே இருக்கான். டேக்கு வந்துட்டு எதுவுமே பதிலும் பேச தோணல. அவன் பாட்டுக்கு வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்ருக்கான். ஜேகே வந்து சாப்பிட்டுட்டு கடகடன்னு ரூமுக்கு போயிருப்பான். டே வந்து போயிட்டு இருக்க டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறான். வாஷ் பண்ணி வச்சுட்டு அங்கே க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டு ஏறி போகிறான். அங்கே பார்த்தா வந்துட்டு ஜேகே ரொம்ப சைலண்ட்டாக வந்து உட்காந்துருக்கான். ஜேகே என்னாச்சு, ஏன் டென்ஷனாக இருக்கு? ஒன்றும் இல்லை ஜேகே, சொல்லு ஜேகே. ஜிமினுக்கும் அவன் ஒய்ஃப்க்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஏன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு டே வந்து பார்க்குறான். எப்போ பார்த்தாலும் அம்மாவே வேலை வாங்கிட்டு இருந்தா அப்புறம் அவனுக்கு கோவம் வராதா? கட்டிட்டு வந்து எதுக்கு வச்சுருந்தான்னு தெரில. அப்படியே அவள் பாட்டுக்கு ராணி மாதிரி வாழ்கிறா. எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மாவே தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதான் ஜிமின் டிவோர்ஸ் பண்ணிட்டான். எல்லாம் இந்த லவ் மேரேஜ் பண்ணாலே அப்படி தான். எப்போ பார்த்தாலும் அப்படியே அவங்க அம்மாவை அப்படியே விட்டுறது. நீ ஏன்டி இப்படி இருக்க? எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க தெரியுமா? எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவே வேலை வாங்கிட்டு இருக்க. அவங்க நல்லவங்க தான், வேலை செய்வாங்க தான், செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. அதுக்கு நீ முழுக்க முழுக்க அவங்களே வாங்கக்கூடாது. அது என்ன பண்ண வச்சுருக்க, நீ கையிலே துணி துவைக்க விட்ருக்க. வாஷிங் மிஷினில் எங்கள் அம்மா துவைச்சா என்ன? நம்ம கல்யாணம் ஆனப்போ நான் ஒன்றும் உனக்குன்னு மட்டும் அந்த வாஷிங் மிஷின் வாங்கலை. எங்கள் அம்மா துணி, உன் துணி, என் துணி எல்லாம் தானே போடணும். நீ என்னமோ எங்கள் அம்மா போயிட்டு எல்லா துணியும் நீங்கள் கையில் துவைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்கா. எங்கள் அம்மா போய் எல்லா துணியும் நான் கையில் துவைச்சேன்டா, எனக்கு ஷோல்டரில் செம்மையாக வலிக்குதுன்றாங்க. ஏன் தான் அப்படி பிரிக்கியோ? அப்படியே வந்துட்டு சைலண்ட்டாக பார்க்குறான். ஏன்னா ஜேகேயோட அம்மாவும் ஜேகே ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அதில் அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டேக் இருக்குது. பட் டே எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். குழந்தை இல்லைன்னா நார்மலாக எல்லோரும் சொல்கிறது தானே சொன்னாங்க. அதுக்கு நான் எதுக்கு பித்து தரணும்? இங்கே அழகு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்க. சொல்லிட்டே டே சைலண்ட்டாக ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்குக்கு நான் இப்படி சொல்லுவேன்னு நினைக்கிறா. நீ சொல்லியிருப்ப. என்னதான் இருந்தாலும் புதுசாக ஒரு வாழ்க்கையை பார்க்குறப்ப அப்படி தான் எல்லாம் பழசெல்லாம் மறந்து போயிருமா. அப்படி தான் மொத்தமாக மறந்துட்டு நிற்கிற போல். ஜங்குக்கு வந்து கடுப்பாக சொல்லிட்டு வந்து பெட்டில் படுத்துட்டான். டேக்கு அழுகையாக வருது. நான் எப்போ அப்படிலாம் சொன்னேன்? நான் குழந்தை வேணான்னு நினைக்கிறேன், நான் வேணும்னு தான் நினைக்கிறேன். நீ தானே வேணாம் நினச்சி அடிக்கடி காண்டை மிஸ் பண்ணுற, அதெல்லாம் வெளியே தெரியுதா? அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கவன் அப்படியே அழுதுகிட்டே படுத்திருக்கான். அழுதுகிட்டே இருக்காது டே, டென்ஷன் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு டேவும் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக படுத்துருந்துருப்பான். டேக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இருந்திருக்காது, ரொம்ப கஷ்டமாகவே இருந்திருக்கும். அவன் பொதுவாக வந்து 5 மணிக்கு தான் கிச்சன் போவான். இன்றைக்கி 4 மணிக்கே போயிட்டான். பார்த்தா எல்லா பாத்திரத்தையும் அள்ளி போட்டு வச்சுருக்காங்க. திருப்பி டே கழுவுனதே கழுவி வச்சுட்டு வீடை ஃபுல்லாக மாப் போடுறான். மார்னிங்கே வீடு மொத்தமாக மாப் போடணும். அந்த வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு தான். வீட்டில் வந்து ஒரு 6-7 ரூம் இருக்கும். அதில் 2 ரூம் தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்ற ரூம்லாம் சும்மா தான் இருக்கும். ஆனால் எல்லா ரூமே டெய்லியும் டைம் தொடச்சிட்டே இருக்கணும். எல்லா ரூமையும் தொடச்சிட்டு சாமி ரூமை தொடச்சி அதுக்கு விளக்கு போட்டுட்டு வாசலை கூட்டி அங்கே கோலம் போட்டுட்டு வந்துட்டு குக் பண்ணி எல்லாருக்கும் காஃபி போட்டு எழுப்புறதுன்னு எல்லா வேலையும் டே பார்ப்பான். அந்த காஃபி போடுறப்ப மட்டும் அவங்க அத்தை கரெக்டாக வந்துட்டு காஃபி மட்டும் அவங்க போட்டு தருவாங்க. அவங்க டெய்லி செய்கிற ஒர்க்கே அந்த காஃபி போடுறது மட்டும்தான். காஃபி மட்டும் போட்டு கொடுக்குறாங்க. அதையும் டே வாங்கிட்டு போயிட்டு ஜங்குக்கிட்ட கொடுக்குறான். ஜங்குக்கு எதுவுமே பேசலை. ஜங்கு அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து பார்க்குறான். நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தேன், சாரி ப்ளீஸ்ன்ட்டு பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிலாம் இல்லை, காஃபியை வை. சரி அப்படி சொல்லிட்டு டே வந்து காஃபி வச்சுட்டு சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். ஜங்க் பாட்டு கிளம்பிட்டு அந்த காஃபி எடுத்து குடிச்சுட்டு, என்னம்மா இன்றைக்கி என்ன குக்கிங்? இன்றைக்கி என் பையனுக்கு பிடிச்ச நாட்டுக்காளி பார்த்தியா, அம்மா சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்தேன். சீக்கிரமாக தானே முடிக்கிற, போய் நீ வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. அது எப்படி சொல்லிட்டு டே வந்து சைலண்ட்டாக பார்க்குறான். ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. அவன் பாட்டுக்கு அடுத்து அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டான். டே கிட்ட பேசவே இல்லை. டேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு உன்னோட ஸ்மைல் போதுன்னு தோணுச்சு. நீ ஏன் ஜங்குக்கு அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது டேக்கு. டேவை வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்குறான். ஜங்கு குடும்பம் சிரிச்சிட்டு, பரவாயில்லையே, என் பையன் உன்னை இப்போயே வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கோ. இந்த வீட்டை விட்டு தயவு செய்து போ. எனக்கு ஒரு பணக்கார மருமையன் தான் வேணும், ஒன்றை மாதிரி ஒரு பிச்சைக்கார பையன் வேணாம். டே அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்கான். அவங்க டேவை திட்டிட்டு போயிருப்பாங்க. டே போயிட்டு குக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கான். ஆஃப்டர்நூன் வந்தோடனே அவங்க சூடாக சாப்பிட்றாங்க. அங்கே வீட்டில் மெய்டெல்லாம் இருக்காங்க. மெய்டெல்லாம் இருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு 2 பேர் வருவாங்க. வந்துட்டு அவங்க அப்படியே வந்துட்டு டேவோட அம்மா கூட பேசிட்டு, அதாவது அந்த 2 பேர் டெய்லி வீட்டுக்கு வராங்க. அந்த 2 பேரும் மெய்டு தான். ஸோ அவங்களதான் அப்படியே அவங்க அம்மா ராஜ வாழ்க்கையில் பார்த்துட்ருக்காங்க. டே தான் இந்த வீட்டில் மெய்டு மாதிரி இருப்பான். டே எல்லா வேலையும் எப்பவும் போல் எல்லாமே முடிச்சுட்டு டே வந்து சைலண்ட்டாக வந்திருக்கான். அவங்க அத்தை, ஓ போய் குக் பண்ணு. சரி இப்படி சொல்லிட்டு அவன் நைட்டு குக் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ஏதோ வந்துட்டு தொண்டை கரன்னு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடுப்போம்.
அப்படி மாத்திரை கிட்ட இவங்க திட்டுவாங்க. ஜங்கு கிட்ட கேட்டு ஜங்குக்கு வாங்கி கொடுத்துட்டேன்னா அதை ரொம்ப பேசுவாங்க. சுடு தண்ணியே குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கிணியை வந்து சுடு தண்ணி வச்சுருப்பான். அது இல்லாமல் அவன் காலம் அவனுக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். சரி ஹாட் வாட்டர் வச்சு லைட்டாக ஒத்தரம் வைக்கலான்னு சொல்லி அவனுக்கு குடிக்க கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து அதை வச்சு குடிச்சிட்டு அந்த மீத சுடு தண்ணியை வந்துட்டு எடுத்து வச்சுட்டான் தனியாக. சரி இங்கே இருக்கட்டும், சாப்பிட்டுட்டு வந்து எல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு ஜங்கு கிரிடா அம்மா போய் குழம்பு எடுத்துறேம்மா இருமாட்டே எடுத்துரு அடே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போயிட்டு அந்த தண்ணி வந்து மூடி வச்சுருப்பான். அதை டக்குன்னு எடுத்துருப்பாங்க. எடுத்துப்பான். ஆல்ரெடி எங்கள் பாத்திரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சிந்திருக்கும். அதை எடுத்து வேகத்துக்கு அந்த சுடு தண்ணி அப்படியே அவங்க மேலே ஊற்றிருக்கும். அவங்க செம்மையாக கத்திட்டாங்க. வேமாட்டே ஜங்குக்கு எல்லாம் உள்ள போகிறாங்க. பார்த்தா சுடு தண்ணி அவங்க மேலே ஊற்றிருச்சு. அவங்க அப்படியே கத்திட்டு இருக்காங்க. வேமாட்டு ஜங்குக்கு வந்து தூக்கிட்டு வந்துட்டு என்னாச்சு சுடு தண்ணி ஊற்றிருச்சுடா, ஐயோ ஜங்குக்கு எரியுது, அம்மா இருமா அப்படி சொல்லிட்டு வேமா போய் ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுக்க போகிறான். அதுங்காட்டி டே தூக்கிட்டு வந்துட்டான். டேக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. என்னாச்சு, நான் சுடு தண்ணி ஒரு மாதிரி வச்சுருந்தேன். ஐயோ இப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு மருந்து போட்டுட்ருக்கான். ஜங்குக்கோட அப்பா வந்துட்டு என்னடி பார்த்து தூக்குறது இல்லையா, குழம்பு தானே எடுத்து தூக்கு பண்ணி எப்படி சுடு தந்துச்சு. அப்படி ஏங்க எனக்கு குழம்பு தாங்க எடுத்தேன். ஆனால் அது குழம்பு இல்லைங்க சுடு தண்ணிங்க, யாருங்க சுடு தண்ணி வச்சு என்கிட்ட சொல்லவே இல்லைங்க அப்படின்னு டே வந்து அப்படி சைலண்டாக பார்த்துருக்கான். நீ ஏன் சுடு தண்ணி விஷயம்? ஆமாம் ஜங்குக்கா சுடு தண்ணி விஷயம் எங்கள் அம்மாட்ட சொல்லணும் தெரியாதா, பாரு எங்கள் அம்மா உன்னால தான் ஊற்றுச்சு. ஜங்குக்கா ஜங்குக்கு வந்து எந்திரிச்சோன்னு டேவை சப்புன்னு அப்பிட்டான். சுடு தண்ணி வச்சிருக்கா, அது எங்கள் அம்மாட்ட சொல்லணும். இல்லை கீழே தண்ணி செஞ்சிருச்சுன்னா தொடச்சி விட்ருக்கணும். நேற்று உன்னை திட்டினதுக்காக தான் எங்கள் அம்மா பழி வாங்கிட்டேன். ஜங்குக்கா நான் போய் எப்படி பண்ணுவேனா, நீ அப்படி தான் பண்ணிட்ட. சீ எப்படி இருக்கான் பாரு, என்னதான் இருந்தாலும் யாரும் இல்லாதவன் தானே, எப்படி அம்மா பாசம் புரியும். அதனால தான் இப்படி எங்கள் அம்மாவை பண்ணி வச்சிருக்க. எனக்கு உன்னை பார்க்கவே அசிங்கமாக இருக்கட்டே, தயவு செய்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு. டெய்லி நீ படுத்துகிற கொடுமையில எங்கள் அம்மா சொல்லிட்டு தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவை காலமுக்கு விட்றியா? அப்படியே டே வந்து சைலண்ட்டாக யோசிக்கிறான். எப்போவுமே டெய்லி வந்து டே தான் உங்களுக்கு காலமுக்கி வருவான். வீட்டில் புல்லே இல்லை, பட் புல்லை பிடுங்க விடுறது, துணியை கையில் துவைக்க விடுறது, வீட்டை ஃபுல்லாக மாப்பிட விடுறியான். எவ்வளோ வேலை. இந்த வயசான காலத்தில் போய் அவங்க அவ்வளோ வேலை உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா? நானும் போனால் போதுன்னு சகிச்சு பார்த்தேன். உங்க கூட வாழ முடியாதுங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா முதலே சொன்னாங்க, இவனெல்லாம் கல்யாணம் பண்ணாத, ஒரு நாள் என்னை சாவடிக்க ட்ரை பண்ணுவான்னு. அப்படி தான் போடு. எங்கள் அம்மா கொல்ல பார்க்குறீடா நீ? ஜங்குக்கா நான் போய் வெளியே போட்டே. டே வந்து அப்படி சைலண்ட்டாக பார்க்குறான். அவங்க அத்தை டேவை பார்த்துட்டு நீ விடுடா, ஏன்டா அவனை போய் கேட்குறான், அவனே ஏன்டா வெளியே போக சொல்கிறேன், விடுடா அவன் என்ன இவ்வளோ தானே வேலை வாங்குறான். இவ்வளோ வேலையா அவன் தாம்மா செய்யணும். எப்படி இருக்கும், வெளியே போன்னு சொன்னேன். டேக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டேக்கு வந்து இதுக்கு மேலே இங்கே இருக்கணும்னு தோணலை. ஏன்னா இவ்வளோ நாள் அவன் ஆசைப்பட்டு இருந்தது ஜங்குக்காக தான். ஜங்குக்கிட்ட வந்துட்டு எல்லாம் தப்பு சொல்லி கொடுத்தா அவனும் தப்பாக நம்புறான்ல. நம்பி வெளியே போக சொன்னோன்னே டே வந்து அழுதுகிட்டே வெளியே போயிருப்பான். ஜங்குக்கு எதுவுமே பேசல. நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. டே வெளியே போனவன் எங்கே போனானே தெரில. ஜங்குக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்திருப்பான். அவங்க அம்மா அதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட ரொம்ப நார்மலாக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ஒரு 10 years போகுது. ஜங்குக்கு வந்து டேவை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு தான் இது ஃபுல்லாகவே டே வந்துட்டு ரொம்ப நல்லவன் தான், அவங்க அம்மா தான் ஃபுல்லாக அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி ஜங்குக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் ஒரு நாள் ஜங்குக்கு எதார்த்தமாக வந்தப்ப என்னடி வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு பண்ணிட்டேன். ஆமாம் போ, அது சுடு தண்ணி நீ பார்க்கல, ஏண்டி சுடு தண்ணின்னு தெரிஞ்சு தாண்டி தூக்குனேன், அதை ஏண்டி மேலே ஊற்றுறேன். நான் மேலே ஊற்றுறனால தான் என் மகன் அவனை வீட்டை விட்டு வெளியே போனான். இல்லாட்டி இந்த வீட்லேயே அவன் கட்டசி வரைக்கும் இருந்திருப்பான். மூஞ்சி பார்க்க ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஏன் மருமகன் பொறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாதிரி பேசியிருப்பாங்க. ஜங்குக்கு அதெல்லாம் கேட்டு சைலண்ட்டாக நிற்கிறோம். ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம கஷ்டமாக இருக்குது. என்ன அம்மா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அதுவும் அவன் பண்ணுவான் பாரு, என்ன வேலை கொடுத்தாலும் செய்ய வேண்டி. நானாச்சும் கொஞ்ச நாளாச்சும் வேலையெல்லாம் செய்ய முடியாமல் தாங்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுவான் அப்போல்லாம் நினச்சேன். ஆனால் எல்லாமே செய்வான். இப்படி என்னதான் என் மகிமையில காதலும் தெரியல, அவ்வளோ வேலையை செஞ்சான். என்ன சொன்னாலும் செய்வான். தலையாட்டிட்டேன். நான் டென்ஷன் ஆயிடுச்சு. கடைசியில் எப்படியாச்சும் மகன் வெளியே போட்டேன். நானும் இவன்கிட்ட எல்லாமே நிறைய விஷயம் நானும் மாற்றி சொல்லேன்னு சொல்லிட்டு அவங்க எதை வந்து ஜங்குக்கிட்ட தப்பாக சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் சொல்லிட்டேன். இவன் அப்படியே எதுவுமே கருணை திட்டவே இல்லடி. நான் ரூம்கிட்ட திட்டிருப்பான்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் ரூம்கிட்டலாம் திட்டிருக்கான் தெரியுமா. அதை நினைக்கும் போதா அப்பாடி பரவாயில்ல. அப்படி இருக்கும்போது ஜங்குக்கு வந்து உள்ளே வரான். ஜங்குக்கு நம்ம டக்குன்னு ஜங்கு பார்த்துட்டு என்ன ஜங்குக்கு டக்குன்னு வந்துட்டேன். இவ்வளோனா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? எல்லாம் ஜங்குக்கு நான் இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இப்படி குடும்பம் நடத்துன்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் சரின்னு கேட்டுட்டு இருந்தேன். நம்ம வீட்லேயும் கிட்டத்தட்ட அப்படி தானே, அப்படி நடக்காமல் எல்லாமே அது அப்படி சொல்லி வந்து வளர்றாங்க. ஜங்குக்கு அம்மாட்ட போய்ட்டு என்ன பண்ணிங்க,
அவங்க அப்படியே சைலண்ட்டாக வந்து பார்க்குறாங்க. மா சத்தியமாக நீ இப்படி பண்ண எக்ஸ்பெக்டே பண்ணலம்மா. டே தேவைக்கு என்னமா பண்ணி வச்சுருக்க? நானும் உன் பேச்சை கேட்டு என்னை நம்பி வந்தவனே யோம்மா எனக்கு ஒன்று பார்க்கவே டென்ஷன் ஆகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ கத்தியிருப்பான். அவனுக்கு சேம் டைம் அழுகையே வருது, கத்தவும் முடியல, அழுகையாக வருது. அப்படி இருந்திருக்கான் அன்றைக்கி அவனுக்கு. ஜங்குக்கு அதுக்கப்புறம் கோச்சிட்டு அவங்க பேரண்ட்ஸ் விட்டு வெளியே வந்திருப்பான். அவன் ஒவ்வொரு நாளும் டேவை தேடாத இடம் இல்லை. அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசவே இல்லை. அவங்க அப்பாட்ட வந்து பேசுவான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியவே தெரியாது. அவருக்கும் அதுக்கப்புறம் தெரிஞ்சப்போ அவர் செம்ம டென்ஷனாக இருப்பார். ஆனால் அவர் பொண்டாட்டியை விட்டு வரல. என்னதான் இருந்தாலும் என்னோடய ஒய்ஃப் ஆச்சு, எப்படி விட்டுட்டு வர முடியுங்கிற மாதிரி அவர் வந்து அங்கேயே தான் இருந்திருப்பார். ஜங்குக்கு வந்து தனியாக ஸ்டே பண்ணியிருப்பான். அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜம்மு இவ்வளோ பண்ணியிருக்கோம், போய் அவ்வளோ துணி துவைச்சானோ, அவனுக்கு எவ்வளோ கை வலிச்சிருக்கும். அது நான் திட்டினேன். வீட்டு டெய்லி அவ்வளோ பெரிய வீட்டு டெய்லி ஒரு நாள் ஐயோ அப்படி சொல்லிட்டு அவ்வளோ இது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஒவ்வொன்றும் டேப் பண்ணதெல்லாம் அதுக்கப்புறம் அவன் கேட்டு வாங்கியிருப்பான். அந்த மாதிரி என்னென்ன அப்படிங்கிறத அந்த 2 கிழவிங்கள்ட்ட கேட்டு வாங்கியிருப்பான். அதெல்லாம் நினைக்கும் போது ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இப்படியே தான் ஒரு 10 இயர்ஸ் போயிடுச்சு. ஜங்குக்கு வந்துட்டு ஸ்டில் டே வந்து தேடிட்டே தான் இருக்கான். என்ன டே கிடைச்சனா இல்லையா? இல்லை சார், இந்த ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அப்பா நான் தேடாத இடம் இல்லை இந்த உலகத்தில். இன்னைக்கு எந்தெந்த மூலையில் ஒன்று தேட போகிறேன்னு தெரியல. சரி, நாளைக்கு என்ன நியூயார்க்கில் ட்ரிப் போகணுமா? ஆமாம் சார். சரி, ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், உங்கள் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டோம். சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு லேப்டாப் எடுத்து மடியில் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஏர்போர்ட் வந்துட்டு செக்இன்லாம் பண்ணிட்டு அவன் ஃப்ளைட் ஏறி டேரெக்டாக வந்து நியூயார்க் வந்துட்டான். வந்தாலும் அவனை போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே வச்சுருக்காங்க. அவன் சும்மா வந்து அந்த பால்கனின்னு பார்த்துட்டு நானும் ஒன்று தேடுறதுக்காக ஒவ்வொரு சிட்டியில் ஒவ்வொரு கம்பெனி கூட கொலாபரேஷன் வச்சு இதை ரீசனாக வச்சு இங்கிட்டு வந்துட்டு அப்படியே ஒன்று தொடவிக்கிட்டு இப்படியே நாள்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நியூயார்க் வந்திருக்கேன். இன்னும் 20 டேஸ் இங்கே தான் இருப்பேன். இந்த 20 டேஸில் அந்த நியூயார்க்கு எந்த அளவுக்கு அலசி ஆராய முடியுமோ அந்தளவுக்கு ஒன்று தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து நினச்சிட்டே வந்துட்டு அவன் லேப்டாப் மூடி வச்சுட்டு அவன் வந்து அவன் ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரீட்டில் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கிட்ட எங்கிட்ட வந்து டேயோட ஃபோட்டோ காட்டி நிறைய பேர்ட்ட கேட்டுட்ருக்கான். அப்படியே அவன் போயிட்டுருக்கப்ப பாப்பா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து ஒரு பாப்பாவை பற்றி கேட்குறான். அண்ணா எனக்கு அடிபட்டுருச்சேண்ணா. ஐயோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ரோட்டில் உட்காந்துருக்கான். அம்மா எங்கே? அம்மா வந்து கடையில் வேலை செய்கிறாங்க. அம்மாட்ட போய் சொல்ல கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட வேற மருந்து வாங்க காசு இல்லை. அந்த ஒட்டுவாங்கள்ல பொண்ணு கொட்டுறதா, அது வாங்க கூட காசு இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கா. சரி இரு நான் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து கடைக்கு போயிருப்பான். இதெல்லாம் ஜங்குக்கு பார்த்துட்டு இருந்திருப்பான். ஜங்குக்கு வந்துட்டு சரி ரொம்ப டயர்டாக இருக்கும், தனி பாட்டில் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஷாப்புக்கு போகிறான். அங்கே போனால் அது வந்து $20 அப்படி சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு அவன் பாக்கெட்லேருந்து அமௌண்ட் எடுத்து பார்க்குறான். அவன்கிட்ட வெறும் $10 தான் இருக்குது. 10 தான் இருக்குது. அந்த குட்டி பாப்பாவுக்கு வேறு வாங்கி தரணுமே, இன்னும் 10 வேணுமே காசுலே. சரி அம்மாக்கே கால் பண்ணி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோன் எடுக்க போகிறான். இந்த பே பண்ணு. அவன் டக்குன்னு பார்த்துட்டு யார் நீங்கள்? எனக்கு ஒன்றும் உங்கள் காசு வேணாம். அப்படியே வந்து ஜங்குக்கு சைலண்ட்டாக பார்க்குறான். அப்படியே ஜங்குக்கு வந்து ஒரு 10 வயசில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கான் அந்த பையன். ஜங்குக்கு சைலண்ட்டாக பார்த்துட்டு இல்லை அது அந்த பொண்ணுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு தான் அந்த $10 கொடுத்தேன். ஓ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அப்போ எனக்கு பண்ணல? அந்த பொண்ணுக்கு தான். ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவன் நான் $10 வாங்கிட்டு அந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து பொண்ணுக்கு போட்டுட்ருக்கான். ஜங்குக்கு வந்து கூட நின்றுட்டுருக்கான். அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணை எழுப்பிட்டு இந்த அங்கிள் தான் உனக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு கொடுத்தாரு, ஸோ இவருக்கு தேங்க்யூ சொல்லு. அந்த பொண்ணு வந்துட்டு க்யூட்டாக இருந்துச்சு, பவ் பண்ணி தேங்க்யூ அங்கிள் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பையன் சிரிச்சிட்டே போயிட்டுருக்கான். ஹலோ மேனேவா? உன்னே தான். அவன் பேர் என்ன? என் பேர் கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நார்மலாக கேட்குறான். டேஜூன். ஓ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? எங்கள் அம்மா அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அம்மா ஒர்க் பண்ணி முடிச்சு வர வரைக்கும் எங்கிட்ட சுற்றுறது தான் என் வேலை. அதான் அப்படி சொல்லிட்டு வந்து கேஷுவலாக நடந்து போகிறான். எத்தனாவது படிக்கிறான்? எத்தனாவது படிப்பேன்னு நினைக்கிறீங்க? உனக்கு வயசு எத்தனை? 10. அப்போ நீ எத்தனை படிக்கிற? நீங்களே கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து க்யூட்டாக பேசிட்டு போகிறான். பாரு எப்படி பேசுகிறான், பக்கம் என்ன மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொண்டு அந்த பையன் பின்னாடியே வரான். அவன் வந்துட்டு ஒரு கெஃபே இருக்குது, அந்த கெஃபேக்கு வெளியே வந்து உட்காந்துருக்கான். என் கெஃபேக்கு வெளியே உட்காந்துருக்கேன். அம்மா கெஃபேல தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கெஃபேக்கு வெளியே. ஓ இங்கே ஒர்க் பண்ணுறாங்களாம்மா. அம்மாவோட கெஃபே தான் இது, அப்போ உள்ளே போயிருக்கலாம்ல, பொருட்டிக்குது அதான் உள்ள போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலாக வந்து பேசிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். நீ பார்க்க இதே மாதிரியே இருக்க. டக்குன்னு அந்த பையன் பார்த்துட்டு உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அடுத்து 2வது ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் அந்த க்யூட்டாக சிரிக்கிறான்.
ஆனால் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சைலண்ட்டாக அந்த பையனே பார்த்துட்ருக்கான். ஏன் என்னையவே பார்த்துட்ருக்கேன். எனக்கும் மேரேஜ் ஆகி என் ஒய்ஃப் இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க என் கூட இருந்திருந்தாங்கன்னா உன்னை மாதிரி எனக்கு ஒரு அழகான பையன் பிறந்திருப்பான். என்னோடய மிஸ்டேக்னால என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஸோ எனக்கு பையன்லாம் இல்லை. ஆனால் அவனை பார்க்க எனக்கு என் பையன் ஃபீல் வருது. இது டிஃப்ரெண்ட்டாக. ஓ எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து அந்த பையனை பார்க்குறான். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வேணும்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு தனியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். ஸோ எங்கள் அம்மாமிக்கு வந்துட்டு நான் ஒரு பாடி கார்டாக இருக்கணும். ஸோ அதனால தான் நான் போல்டாக பேச ஸ்டார்ட் பண்ணேன். பாருங்கள் என்கிட்ட நான் குழந்த மாதிரி பேச மாட்டேன். ஃபீல் பண்ணேன். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க எப்போதுமே நீ ரொம்ப போல்டாக இருக்கணும். ஏன்னா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து பார்க்குறான். டேஜ் உனக்கு என்னடா வெளியே பண்ணிகிட்ருக்க, கெஃபே மூடுற டைம் ஆயிடுச்சு, இனிமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எந்திரிச்சு பார்க்குறான். அங்கே டே தான் நின்றுட்டுருக்கான். உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கெட்டி பார்த்துருப்பான். டேஜு நான் பார்த்தோன்னே பேசிகிட்டே உள்ளே பார்த்துட்ருக்கான். ஜங்கு வந்துட்டு சரி போ சரி அப்படின்னு சொல்லிட்டு டேஜு வந்துட்டு அம்மா ஏமா அப்படி பண்ணுற, என்னடா ஃபஸ்ட்டு சேர்லாம் எடுத்து விடுவே. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேஜு வந்து 2 சேர் எடுக்கிறான். ஜங்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணவா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டேஜில் வந்து அது சரி சேர்த்து அவனே எடுக்கிறான். இது இந்த டேபிளை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அந்த டேபிளை எடுத்துகிட்டு உள்ளே வைக்கிறான். டேஜின்னு பார்த்துட்டு ஐயோ எனக்காக ஹெல்ப் தான் பண்ணிங்க, இரு உங்களுக்கு ஒரு காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு காஃபி மேக் பண்ணிட்டுருக்கான். சாரி சார் அப்படின்னு ஏன் சாரி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜங்கு திரும்பி பார்க்குறான். டே வந்து சின்னதாக பவு பண்ண மாட்டேன், கடை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஸோ காஃபி இந்த டைமில் கிடைக்காது, ஸோ சாரி சொன்னேன் அப்படின்னு. டே அங்கே வந்து டக்குன்னு நிமிர்ந்து பார்த்துட்டு ஜங்குக்கா அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறான். கரெக்டாக வந்து டேஜ் வந்துட்டு இந்தாங்க காஃபி. அம்மா இந்த அங்கிள் தான் எனக்காக இந்த டேபிள்லாம் எடுத்து வச்சார். டேபிள் எடுத்து வச்சதுக்காக சரி நான் காஃபி கொடுத்தேன். அவனுக்கு ஓகே தானே. அப்படியே வந்துட்டு டேஜர் வந்துட்டு சைலண்ட்டாக வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்ருக்கான். அவங்க அம்மா வந்து அப்படியே மேன் நிற்கும். அவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டேவோட கைப்பிடிச்சி ஷேக் பண்ணுறான். ஆன்ட்டி கடையை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க, டேஜுன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து டே வந்து டேஜுன் கையை பிடிச்சி கூட்டு போக பார்க்குறான். டக்குன்னு வந்து ஜங்க் கை பிடிச்சிட்டு யார் இந்த பையன் உன்ன அம்மான்னு சொல்கிறான், என்ன மாதிரியே இருக்கான், ஜங்குக்கு என் பையன் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு டே வந்து ஜங்குக்கோட கையை எடுத்து விட்றான். டேஜுன் வந்துட்டு சைலண்ட்டாக அப்படியே ஜேகே பார்த்துட்டு அம்மா என்ன பேசுகிறீங்க நீங்கள் என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த டேஜுன்னு எடுத்துகிட்டு அவன் நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே ஜேகே வந்து சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். டேஜுனும் டேவும் வந்து வெளியே போயிருப்பாங்க. பின்னாடியே ஜேகே ஃபாலோ பண்ணிட்டு வரான். அம்மா அம்மா அவர் பார்க்க என்னை மாதிரியே இருக்கார், அது இல்லாமல் ஒன்று அவர் தான் உங்கள் அப்பா. டேஜுன் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக டே கூட வந்து வீட்டுக்கு போயிருப்பான். அது ஒரு நார்மலான சின்ன வீடு தான். 2 பேரும் வீட்டுக்குள்ளே போய் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. அப்பா ஏமா அவனை தேடி வந்திருக்காரு எனக்கு தெரியல. அம்மா என்ன டேஜுன் அப்படி சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக டேஜுனை பார்க்குறான். டேஜுன் பார்த்துட்டு உன் லைஃப்பில் என்ன இருந்துச்சுன்னு இது வரைக்கும் நான் கேட்டதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் அப்பா பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, சொல்லி உன் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு. சரின்னு சொல்லிட்டு டேவோ எல்லாம் சொல்கிறான். இல்லை அப்பா மேலே தப்பு இல்லைம்மா, அன்னைக்கு பாட்டி பண்ணது தானே, என்ன இருந்தாலும் உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? அம்மா அப்படி இல்லை, அப்பா நமக்கு வேணாம், சரி விட்டு டேஜன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பனி பொழிய ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் சும்மா வந்துட்டு போய் பெட்டில் படுத்துருக்காங்க. டேஜன் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். என்ன டேஜன் பனி பொழியுதுன்னு பார்க்குறியா? ஆமாம்மா சரி தூங்க சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு டேஜுனும் அமைதியாக படுத்து தூங்கிட்டான். டே வந்துட்டு எந்திரிச்சு போய் பார்க்குறான். ஸ்டில் ஜேக்கே அங்கேயே நின்றுட்டுருக்கான். எது டேஜன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சிடும். அதே விஷயத்த நான் சொல்கிறேன். ரீசன் ஆஃப் என்னோடய ஜம்முக்கு பார்த்ததுக்கப்புறம் டேஜனுக்கிட்டே தான் அவங்க அப்பான்னு சொல்லாமல் இருக்க முடியல, அந்த ரீசன் தான். ஏன்னா இன்னும் ஜம்முக்கு மேலே என்கிட்ட இருந்த காதல் நாளுக்கு நாள் அதிகம் மட்டும்தான் ஆச்சு, ஒரு நாளும் குறையல அப்படி சொல்லிட்டு டே அதெல்லாம் நினச்சிட்டே சைலண்ட்டாக ஜம்முக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இருந்தாலும் அவனுக்கு டே மேலக்கெல்லாம் ட்ரூவான லவ் தான். இறங்கி வந்துட்டு இப்போ எதுக்கு நீங்கள் நிற்கிற, நீங்கள் என்னை பார்க்க வந்து தெரிஞ்ச உங்கள் அம்மா அவ்வளோதான் சாமி ஆடிடுவாங்க, நீங்கள் தயவு செய்து போங்க, என்னை மன்னிச்சிருட்டே அப்படி சொல்லிட்டு டக்குனு அந்த ஜங்கு காலில் விழுந்துட்டான். டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த ஜங்கு எழுப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, எதுக்கு ஏன் காலில் விழுறேன், என்னை மன்னிச்சிரு, நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, வெளியே போன்னு சொல்லியிருக்கக்கூடாது, எங்கள் அம்மா சொன்னதை நம்பி நான் எல்லாமே தப்பான விஷயம் எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், என்னை மன்னிச்சிரு. ஜங்குக்கா என்ன பண்ணுற, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு அழுதுகிட்டே வந்து எழுப்பி விட்றான். ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கான்.
ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. ஒரு மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப குளிர ஸ்டார்ட் ஆகுது. வாயெல்லாம் டைப் அடிக்குது. ஜங்குக்கு வந்துட்டு டே வந்து உள்ளே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவனை தொட்டு பார்க்குறான். ஜங்குக்கு அவ்வளோ ஃபீவர் இருந்துச்சு. ஏன்னா ஜங்கு ஒவ்வொரு குளிர் வந்து சேராது, உனக்கு தான் குளிர் சேராதுன்னு தெரியுமா, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு டே வந்து இதெல்லாம் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் ஜங்குக்கு மேலே போட்டுவிட்டு அந்த ஹீட்டரை எடுத்துகிட்டு வந்து வச்சு அவனை அப்படியே ஹீட் பண்ண வச்சிட்ருக்கான். ஜங்கு பார்த்துட்டு உனக்கே என் மேலே இந்த காதல் இன்னும் குறையவே இல்லை, அவ்வளோ நான் அசிங்கப்படுத்தியும் வெளியே போடான்னு சொல்லி நான் எல்லாம் பண்ணி நீ என்ன இன்னும் தாங்குறேன். என்ன பண்ண சொல்கிற, எனக்காக லைஃப்பில் இந்த ஃபர்ஸ்ட் உறவு நீ தான், உன்னால தான் படுத்திருக்கேன் அந்த டேஜூன், என்னோட 2வது உறவு, உன்னை போய் வெறுக்க முடியுமா? உங்கள் அம்மா அது எனக்கு எல்லாமே தெரியும். சைலண்ட்டாக வந்து டே வந்து பார்க்குறான். எங்கள் அம்மா தான் எல்லாமே பண்ணாங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்போ நான் பேரண்ட்ஸ் கூட இல்லை. ஏன் ஏன் உங்க அப்படி பண்ணுற? அவங்க கூட இருக்க சொல்கிறியா? அவங்கள பார்க்க பார்க்க உனக்கு துரோகம் பண்ணுங்கன்னு தோண ஆரம்பிச்சது. தனியாக வந்திருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 4 நாள் கொடுமை. ஜங்குக்கு வந்துட்டு அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டே பார்த்துட்டு ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். டக்குன்னு வந்து ஜங்குக்கு பார்க்குறான். ஏன்னா நான் அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த உறவு என் கண்ணுக்கே தெரிஞ்சுது. ரொம்ப ஹாப்பியாக அவனை பெற்றெடுத்தேன். ஏன்னா என் ஜங்குக்கு எனக்கு பிறந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு நான் உன்னை மறக்கவே இல்லை. ஆனால் நீ என் லைஃப்பில் வேணாம். டக்குன்னு வந்து ஜங்குக்கு வந்து டேவை பார்க்குறான். ப்ளீஸ் என் லைஃப்பில் வராது, நீ டேஜுனோட லைஃப்லேயும் வராது, எங்கள் 2 பேர் லைஃப்புக்குமே வேணாம். திருப்பி உங்கள் அம்மா முன்னாடி போய் டேஜூன் நிறுத்தினா அது அவனுக்கு டேஜூனுக்கு ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. என்னால் அந்த விஷயத்தை திருப்பி பண்ண முடியாது. அதுமா உங்கள் வீட்டுக்கு, ஐயோ நீ உங்கள் அம்மா விட்டு இருந்தால் பரவாயில்ல, எனக்கு வேணாம், ப்ளீஸ் நீ நார்மல் நைட்டு விட்டு வெளியே போயிரு அப்படி சொல்லிட்டு டே போய் டக்குன்னு வந்து டேஜூன் கிட்ட படுத்துக்கிட்டான். ஜங்குக்கு வந்து அங்கேயே உட்காந்துருக்கான். ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த நாள் வந்துட்டு அவங்க 2 பேரும் முழிக்கும் போதே வந்து ஜங்குக்கு இருந்திருக்க மாட்டான். அதுக்கப்புறம் இப்படி ஒரு 10 நாள் ஆகுது. டெய்லியும் ஜங்குக்கு வருவான். கெஃபேல வந்துட்டு அவங்க 2 பேருமே ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டேஜூன் பெருசாக பேசுறதில்ல. ஆனால் டேஜூனுக்கு வந்து ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்குக்கிட்ட பேசணும், அவன்கிட்ட போய் உட்காரணும், அவனை ஃபீல் பண்ணணும் அப்படிலாம் ஃபீல் ஆகுது. பட் அவன் அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டு அவன் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கான். டேக்கு அது எல்லாமே புரியுது. டேக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டேக்கு அம்மா அப்பா கிடையாது. ஆனால் டேஜூனுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. நம்ம ஈகோக்காக இப்படி பண்ணுறோமோ? ஜங்குக்கு தான் எல்லாமே நான் பார்த்துட்டு சரி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஏன் ஈகோஸ்டிக் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இல்லை இது செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பாட்டு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். டே பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். டேஜூனுக்கு தான் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு என்னதான் இருந்தாலும் ஜங்குக்கு பார்த்து அப்பான்னு கூப்பிடணுங்கிற ஃபீல் வந்துருச்சு. அவன் இவ்வளோ நாளாக அப்பா இல்லாமல் ரொம்ப ஏங்கியிருப்பான். அவனுக்கு இந்த ஏக்கோலாம் வந்துட்டு அப்போ நமக்கும் அப்பா இருக்கார், நமக்கும் அது ஃபீல் ஆகும்ல அப்படி சொல்லி தோணுது. ஜங்குக்கு வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். ஆஃப்டர்நூன் வந்து ஜங்கு சாப்பிட்ட போல் அவன் வந்துட்டு சும்மா தான் உட்காந்துருக்கான். சாப்பிட்லையாம். டேஜூனை டக்குன்னு வந்து ஜங்கு பார்த்துட்டு சாப்பிடல, நீ சாப்பிட்டியா? அம்மா கொண்டு வந்தாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜேக்கு வந்து உட்காரான். என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அது பாக்கெட்லேருந்து அவன் ஒரு பன் எடுத்து கொடுக்குறான். பன்னா க்ரீம் பன் தான், அம்மா செய்வாங்க, நல்லாயிருக்கும். ஜங்குக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். சாரி சாப்பாடு அம்மா கொஞ்சம் தான் கொண்டு வந்தாங்க, இல்லை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஜேக்கு வந்து சைலண்ட்டாக பார்த்துட்டு உனக்கு என் மேலே கோவம் இல்லையா? எதுக்கு? உங்கள் அம்மா வெளியே போக சொல்லிட்டேன். இல்லை ஏன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து விஷயம் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். அம்மா சொன்னாங்க என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் அன்றைக்கி அம்மாவுக்கு உங்கள் மேலே கோவமே இல்லையா, ஈவன் பாட்டி மேலேயும் கோவம் இல்லையா. அம்மாவுக்கு தான் பண்ண தப்புன்னு நினச்சிருக்காங்க. அந்த சுடுதண்ணி அங்கே வச்சிருக்கக்கூடாது, தண்ணி சிந்தனை தொடச்சிடணும். அப்புறம் பாட்டி அப்படி சொல்லியிருந்தாலும் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், அப்போல்லாம் நினச்சி அம்மா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு உங்கள் மேலேயும் கோவம் இல்லை, பாட்டி மேலேயும் இல்லை, அம்மா மேலேயும் இல்லை. என்ன பண்ணுறது? பட் இதுதான் லைஃப். நீங்கள் போய் உங்கள் லைஃப்பை பாருங்கள். நான் எங்கள் அம்மா இங்கே இருப்போம், ஹாப்பியாக தான் இருப்போம். கண்டிப்பாக உங்களையும் நாங்கள் 2 பேருமே மறக்க மாட்டோம். ஆனால் அம்மாவுக்கு உங்கள் மேலே இருக்க காதல் குறையவே இல்லை தெரியுமா? அதனால அம்மா எல்லாமே தான் தப்புன்னு சொல்லி ப்ளேம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? ஜேகே பார்த்துட்டு கேளு. நீங்கள் போய் அம்மாட்ட திருப்பி நான் லவ் பண்ணுறேன்னு கேட்டால் அம்மா லவ் பண்ணுறீங்களா? நான் நீ என்னை வெறுத்துருவேன்னு நினச்சேன். ஆனால் இன்னும் போய் நீ இந்த வார்த்தை கேட்க சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா நீ இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அழுதுட்ருக்காங்க. எங்கள் அம்மா கூட நான் இருக்கேன், எங்கள் மம்மி ஹாப்பியாக இருக்காங்க, நான் அவங்கள சிரிக்க வைக்கிறேன், சந்தோஷமாக தான் 2 பேரும் வாழ்ந்துட்டுருக்கோம், எல்லாமே எக்ஸட்ரா. ஸோ இட்ஸ் டோ நார்மல். பட் ஒரு சின்ன விஷயம், அப்பா இல்லை அப்படிங்கிறது அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். அம்மா கூட இருங்களேன். உங்கள் அம்மா விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட இந்த விஷயமே பேசுகிறேன்.
ஸ்டில் நீங்கள் உங்கள் அம்மா கூட இருந்தீங்கன்னா சத்தியமாக இந்த வார்த்தை கேட்டுக்க மாட்டேன். எங்கள் அம்மா திருப்பி கஷ்டப்படணுமா? கஷ்டமான வாழ்க்கை எங்கள் அம்மாவுக்கு வேணும். எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் வேணும். எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்குறீங்களா? கண்டிப்பாக. நீ நான் பாவா அக்செப்ட் பண்ணிக்கிறியா? ஜங்குக்கு வந்து அப்படி கேட்கவும் டேஜுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக எங்கள் அம்மா கண்டிப்பாக உங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஜன் வந்து லைட்டாக சிரிக்கிறான். ஜங்குக்கு வந்து உள்ள வந்துட்டு டேவை பார்க்குறான். பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி இருக்கான். லவ் மீ அகைன் அந்த வார்த்தை கேட்டோன்னு டக்குன்னு அந்த டே திரும்பி பார்க்குறான். ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. அங்கே வந்துட்டு ஒரு மைக் இருக்கும். அதாவது யார் வேணால் அங்கே பாட்டும் படிக்கிறாங்க, பாட்டும் பாடுவாங்க. அவன் அங்கே போயிட்டு டேவோட லவ் மீ அகைன் சாங்கை பாடுறான். டேக்கு அப்படியே ஐஸில் டியர்ஸாக இருக்குது. ஃபுல்லாக பாடி முடிச்சிட்டு எல்லாமே என் லைஃப்பில் நான் எல்லாமே எனக்கு சந்தோஷமாக கிடச்சிது அப்போலாம் நினச்சிட்டு இருந்தேன். என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக கிடச்ச. ஆனால் உன்னை என் லைஃப்பில் எனக்கு தனியாகவே வச்சுருந்தேன். நான் மட்டும் உன்னை பார்த்து ரசிச்சுருந்துருக்கணும். என் பேரண்ட்ஸ் கூட போய் அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினச்சி நான் தப்பு பண்ணிட்டேன். சாரி. அங்கே நடந்ததையாச்சும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எங்கள் அம்மா சொன்னப்பெல்லாம் என்ன நடந்துச்சு என்ன சொல்லி வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். எதுவுமே கேட்கல. எல்லா தப்பும் என் மேலே தான். ஆனால் இனி பேர் எந்த ஒரு தப்பு இல்லாமல் உன்னையும் என் பையனையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என் லைஃப்பில் 2 பேர் ரிட்டர்ன் வாங்க. நீங்கள் இல்லாத லைஃப் ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமாக இருக்குது. நீ இல்லாத லைஃப் எனக்கு நரகமாக இருந்துச்சு. அது என் பையன். அவனை நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பில்ல. நான் உன்னை அவ்வளோ எங்கள் அம்மாக்காக சப்போர்ட் பண்ணி அவ்வளோ திட்டிருக்கேன். நான் வேணாம் என் பையன் வேணாம்னு நினச்சிருக்கலாம். ஆனால் உனக்கு ஸ்டில் எனக்கு பிடிச்சிருக்கு. என் பையனை அவ்வளோ பிடிச்சிருக்கு. உன் பையன் தான் இல்லை, இப்போ உன் பையன்தான் அவன். என்ன என் பையன் ஆகலை. என்னை அக்செப்ட் பண்ணிக்கொட்டி ப்ளீஸ். எல்லாருக்குமே கடவுள் செகண்ட் சான்ஸ் தரமாட்டார். ஆனால் என் லைஃப்பில் அவர் தந்திருக்காரு. நான் இந்த அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு அழுகையாக வருது. ஜங்குக்கு எல்லாத்தையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்தினேன். எல்லாத்துக்குமே நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். என் பேரண்ட்ஸை விட்டுட்டு வந்திருந்தேன். அப்போ தான் ஒரு தனியாக இருந்தால் அந்த வலி எப்படி இருக்குன்னு நான் உணர்ந்தேன். பேச ஆள் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக உன்னை நினச்சி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். உன்னோட ஒவ்வொரு ஃபீலிங்ஸையும் நான் அதுக்கப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அந்த இடத்துல கஷ்டப்பட்டுருப்பான்ல, அப்போ நம்ம நின்றுக்கணும்ல, நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஐம் சாரி என் பெரிய எந்த ஒரு கஷ்டமும் தரமாட்டேன். சாரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு மனசார சாரி கேட்குறான். ஜங்குக்கு மேலே அவ்வளோவா தப்பே கிடையாது. அவன் வந்து அவங்க அம்மா சொன்ன கேட்டான். ஒரு லெவலுக்கு மேலே இப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா நமக்கே டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி ஆச்சு. கத்துனா வீட்டு இப்படி வெளியே வந்துட்டான். அந்த இது வந்து ஜங்குக்கு மேலே ஒரு தப்பு வந்துட்டு ஃபுல்லாக அவங்க அம்மா மேலே ஜங்குக்கு மேலே வந்துட்டு ஒரு லிமிட்டட் தான். அது எல்லாமே டேக்கு புரியும். டே ஓடி வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு சாரி நீ கேட்கக்கூடாது, தப்பு எதுவுமே உண்மையில இல்லை, நான் தான் சொல்லியிருக்கணும், இப்படி நடக்குது ஜங்குக்கா என்னென்னு பாருடான்னு சொல்லியிருந்தா நீ கோவப்பட்டிருந்தாலும் நீ 2 தடவை கவனிச்சிருப்ப. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணி வந்துட்டு சமாதானம் ஆகிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது டேஜுனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டேஜுனோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டேன். அம்மா எப்படி ஹாப்பியாக இருக்கா? என்னடா பேசின உங்கள் அப்பாட்ட சாரி கேட்க வைக்கிற அளவுக்கு? நான் எதுவும் பேசல. அவர் ஆல்ரெடி உங்ககிட்ட சாரி கேட்க ரொம்ப ரெடியாக இருந்தார். ஜஸ்ட் சொன்னேன் அவ்வளோதான். சரி அப்படி சொல்லிட்டு டேஜுன்னு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன்னு மா என்னடா டேஜுன்னு அப்படி சொல்லிட்டு டே வந்து டேஜுனை பார்க்குறான். என் பேர் நீ நான் அப்பான்னு ஒரு ஹாப்பியான லைஃப்பில் இருப்போம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. உன் ஃப்ரெண்ட்ஸை விட ரொம்ப பெட்டர் தென் ரொம்ப ஹாப்பியான லைஃப்பில் இருப்பேன். டேஜுன்னு அதை கேட்டு லைட்டாக சிரிக்கிறான். ஏன்னா அவங்க அப்பா நம்ம 2 பேர்த்தையும் அப்படி பார்த்துப்பாரு. அவருக்கு நானா உயிர், இப்போ நீனா ரொம்ப உயிர். உன்னை வேறு எத்தனை வருஷமாக மனசன் பார்த்துக்கலையா பாரு, தங்கமாக தாங்குவார். டேஜன் வந்து லைட்டாக சிரிச்சிட்டு ஆனால் எல்லா தப்புக்கும் ஒரு மன்னிப்பு இருக்குது தானம்மா. எல்லோரும் இந்த உலகத்தில் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க தான். அதை அப்படி ஊதி பெருசு பண்ணக்கூடாது. ஒரு லெவலில் நம்மளே மன்னிச்சிட்டோம்னா எல்லாமே நான் பாட்டியை மன்னிப்பியாம்மா? டேஜன் அப்படி கேட்கவும் டே பார்த்துட்டு இன்னும் எனக்கு அதுக்கு மனசு வரல, எனக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு டேஜன் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டாங்க. 2 பேரும் வந்து இப்போ ஜங்கு கூடயே போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு தான் ப்ளீஸ்ன்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்ருப்பான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு சவுத் கொரியாவுக்கு வந்துட்டாங்க. அந்த கெஃபேவை வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு டே வந்து விற்றுட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. ஜங்குக்கோட வீடு ஃபுல்லாகவே டேவும் ஜங்குக்கு இருந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் டேஜன் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். அப்பா அம்மா இவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்களா, நல்லா இருக்கு லேடிஸால் எல்லாமே பேசிகிட்டு இருக்கான். டே வந்து சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். கூட வந்து ஜங்குக்கு நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கு பார்த்துட்டு சாரி, எத்தனை தடவை தான் ஜங்குக்கு சாரி கேட்பேன், போதும் நீ சாரி கேட்டதெல்லாம் போதும், நான் ஒன்றும் மனசார மன்னிச்சிட்டேன்.
சரிம்மா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அந்த வீடெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து டேஜுன்னு வரும். டேஜுனுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணிப்பான். நல்லா இருக்கே இந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு டேஜுன் வந்து ஜாலியாக பார்த்துட்ருக்கான். டேஜுன் பார்த்துட்டேன்னு அம்மா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கிட்ட போகிறான். நான் சொன்ன மாதிரி எனக்கு தனியாக ரூம் கொடுத்துட்டு போல. ஆமாம் ஆமாம், ரொம்ப பெரிய மனுஷன் தான். நீ 10 வயசு தான் ஆகுது, ஆனால் பேசுகிற பேச்செல்லாம் பாரு பெரிய மனுஷன் மாதிரி. தனியாக ரூம் கேட்டு வாங்கிட்டான். வாங்கிட்டேன்ல அப்படி சொல்லிட்டு இங்கே கேட்டால் சரிக்கலாம். வாங்கிட்டேன் தான் அப்படி சொல்லிட்டு டேஜுனும் டேயும் வந்துட்டு பேசிட்டே அந்த திங்ஸ் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து பார்த்துட்டே தான் இருக்கான். ஜங்குக்கு ஸ்டில் வந்து இவங்க கூட ஏதோ அட்டாச்மெண்ட் வந்து குறையிற மாதிரி இருக்குது டேஜுன் கூட. அவன் வந்துட்டு அப்படி சைலண்டாக நின்றுருக்கான். ஜங்குக்கா என்ன டே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். அவன் கூட போய் எடுத்து வை. சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கூட எடுத்து வச்சுட்ருக்கான். டேஜுன் வந்துட்டு எப்படி டேட்ட பேசுவானோ அதே மாதிரி பேசிட்டேன். அப்போ இந்த பேர் என்ன ஸ்கூலில் விட நீங்களே வருவீங்களா? அப்போ நான் இந்த பேர் பெரிய பையன் மாதிரி நடந்துக்க வேணாமா? டேஜுன் வந்துட்டு அப்படி கேட்கவும் டே வந்து லைட்டாக சிரிச்சிட்டு ஆமாம் உங்கள் அப்பா இந்த பேர் பொறுப்பாக இருப்பார். ஸோ நீ வந்து ஜாலியாக 10 வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு அப்போயே இத்தனை நாள் நீ 10 வயசுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது இல்லையா? நான் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அப்படி இருந்ததில்லையே என்ன மாதிரியே இருக்கு. அம்மா சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படி தான் இருப்பீங்கன்னு. ரொம்ப போல்டாக என்னனாலும் பார்த்துக்கணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணணும். டிசிஷன்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் மாற மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஜ் வந்து ஜங்குக்கிட்ட பேசிட்டே எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கான். இப்போ வந்துட்டு அவங்க 3 பேர் சாப்பிட்டுட்டாங்க. டேவும் வந்துட்டு ரூமுக்கு போய் படுத்துட்டான். ஜங்குக்கு வந்து டேஜுன் கூட போய் பேசிகிட்டு இருக்கான். டேஜுன் தூங்கினதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து அந்த ரூமில் வந்து சைலண்ட்டாக படுத்துருக்கான். டே சைலண்ட்டாக படுத்துட்டு வந்து திரும்பி படுத்து ஜங்குக்கு பார்த்துட்டு நீ உங்கள் அம்மாட்ட பேசலாம்ல கம்மனி டே அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லவும் அவங்க தப்பை ரியலைஸ் பண்ணிட்டாங்க தானே? பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சாரி கேட்டிருக்காங்க. பட் எதுவுமே அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் நான் இல்லை. அவங்களால இப்போ என் பையனை நான் பிரிஞ்சிருந்தேன். எல்லாத்துக்கும் ரீசன் அவங்க மட்டும்தான். அவங்கள போய் மன்னிக்க முடியுமா என்னால்? ஜங்குக்கா அவங்க தான் ஜங்குக்கு உன்னை பெற்ற தாய். அவங்கள போய் மன்னிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். போடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் அப்படியே தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இங்கேயே வந்து டேஜுனை ஸ்கூல் எடுத்துகிட்டு இருப்பாங்க. டேஜர் வந்து ஸ்கூலில் போயிட்டு அங்கே இருக்க எல்லா குட்டீஸ் கூடயும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். அவன் கிளாஸ்மேட்ஸ் கூட பேசினாலும் அவனுக்கு வந்து குட்டி குழந்தைங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அவன் போய் குட்டி குழந்தைங்க கூட பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஜங்குக்கு வந்திருப்பான். ஜங்குக்கு பிக் பண்ண வந்தப்போ தான் பார்த்துட்டு இருக்கான். டேஜுன் அங்கே இருக்க எல்லா குழந்தைங்க கூட பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டு இருக்கான். டேஜுன் வா வீட்டுக்கு போகலாம். வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேஜுன் வந்து கார் நிறுத்தி சைலண்டாக உட்காந்துருக்கான். என்னடா எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க இருக்க இடத்துலேயே இருக்கான். அதுவாப்பா எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதுவும் பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் குழந்தைங்களாம் ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். இந்த அம்மா தான் ஒத்துக்கவே இல்லை. தத்தெடுத்துக்கலாமா? கூட அந்த டேஜுன் சிரிச்சிட்டு எதுக்கு தத்தெடுத்துக்கணும்? எங்கள் அப்பா தான் இருக்காங்க. அப்பா சீக்கிரமாக குட்டி பாப்பா மட்டும் பெற்று கொடுப்பான். கம்மனிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து காரை ஓட்டிகிட்டு வந்திருப்பான். 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டே வந்து என்ன சமைச்சிட்டு இருக்கான். டேஜுன் வந்துட்டு அவன் ரூமில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு போய் பேக்கு பண்ணிட்டு என்ன ஜங்குக்கா திடீர்னு ரொமான்ஸ் பண்ணுறேன்? அதுவா இன்னைக்கு காலையில் வரதுப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன இன்சிடென்ட் அப்படி சொல்லிட்டு டே வந்து கேட்கவும் ஜங்குக்கும் வந்து நடந்தெல்லாம் சொல்கிறான். அந்த வாழை பையனுக்கு வர வேலையை சொல்லு. ஏப்பா பார்த்தாலும் பாப்பா தத்தெடுத்துக்கலாமா ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பான். அவன் தான் கேட்குறான்ல நம்ம பெற்று கொடுத்தா என்ன தப்பு? பெற்று கொடுக்குறதா? டேஜுன் வயதில் இருந்தப்ப நான் உனக்கு கேர் பண்ணிக்கவே இல்லைல்ல. நான் பாட்டுக்கு இருந்திருக்கேன். அவங்க காதை நினைக்காதான் நான் சொன்னேன்ல. ஆனால் எனக்கு தோணுது ஆனால் இவனுக்கு பாப்பாக்கா நான் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக பெற்றுக்கலாம். டேஜுனையும் கேட்டான்ல கண்டிப்பாக பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. டேஜுன் வந்துட்டு சரி பாப்பாக்கான வேலை நடந்தால் சந்தோஷம் தான் அப்படி சொல்லிட்டு போகிறான். டக்குனு அந்த 2 பேர் சிரிச்சிட்டு வாடா வந்து சாப்பிட்ற அப்படின்னதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து டேஜுன் வந்துட்டு அவன் ரூமில் போய் படுத்துட்டான். டேவும் ஜேகேவும் வந்து ஒரே ரூமில் இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேசினப்போ நார்மலாக இருந்துச்சு, பட்டு சடனாக அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஜேகே வந்து டேவை பார்த்துட்டு உனக்கு ஓகே தானா? ஓகே தான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சமாக டே வந்துட்டு ஜங்குக்கு வந்து பார்த்துட்டே வந்துட்டு அவன் கொஞ்சமாக மொத்தமாக லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கு வந்து டேவோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சமாக கிஸ் பண்ணி லைட்டாக பட் பண்ணி குழந்தை பண்ணதுக்கப்புறம் வெயிட் போட்டு போகலாம். ஆமாம் ஜங்குக்கு பொறுமையாடா ஜங்குக்கா அப்படிங்கும்போது ஜங்குக்கு வந்து கொஞ்சமாக டேக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கான். சேம் டைம் ஜங்குக்கு வந்து டே வந்து கொடுத்துட்ருக்கான். டே பொறுமையாக பண்ணு
பார்த்து அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருக்கு ப்ளஷர் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி செம்ம ஹாட்டாக எல்லாம் ஒரு மேக்கவுட்டில் முடிஞ்சிருக்கும். 2 பேரும் செம்ம டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டேஜுன்னு பார்க்கலாம். அந்த டோர் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. டேஜுனுக்கு இந்த நைட்டு சவுண்ட்லாம் கேட்டிருக்கோம். ஒரு சின்ன பையன் வீட்டில் இருக்கேன்னு கொஞ்சம் கூட இது கிடையாது. அப்படி சொல்லிட்டு டேஜுன் பாட்டுக்கு அவன் போய் அவன் பண்ண செஞ்சு சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து மார்னிங் மட்டும் இது வந்துடும் பஸ்ஸு. ஸோ அவன் பாட்டுக்கு பஸ் ஏறி ஸ்கூலுக்கு போயிருப்பான். 2 பேரும் எந்திரிக்கிறதே 10 மணிக்கு வந்திருக்காங்க. டேஜுன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. டேஜுன் ஆல்ரெடி போயிட்டான் போல, நோட்ஸ் வேறு எழுதி வச்சிருக்கான். நான் கிளம்பிட்டேன், நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஐயோ இந்த வாழை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது டேக்கு. அதுக்கப்புறம் இப்படியே அவங்க ஹாப்பியாக அவங்க டேஸ்லாம் போயிட்டுருக்கு. ஜேகே வந்து டேவை பார்த்துட்டு டேஜுன் வந்து சொல்ல டேஜுன் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. டேஜுன்ல வந்துட்டு அப்பா நீ வீட்டுக்கு வந்திருப்பான்னு தெரியும், ஏன் என்னை பிக் பண்ண வரல? நான் பஸ்ஸில் வந்தேன்னு தெரியுமா, ஆனால் எனக்கு அவன் கூட வரது மட்டும் தான்ப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து டேஜுன் வந்து பேசிகிட்டே வந்துட்டுருக்கான். பார்த்து 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஏன் 2 பேரும் இப்படி எப்படி நின்றுட்டுருக்கீங்க, இதுக்கு ஒருத்தராச்சும் என்னை கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஜுன் தான் பேக் தூக்கி போட்டுட்டு வந்துடுறான். டேஜுன் என்னம்மா அப்படி சொல்லிட்டு டேஜுன் வந்து பார்க்குறான். இங்கே வாயன். டேஜுன் வந்து டேக்கிட்டு ஜங்கிட்டு வந்து நிற்கிறான். 2 பேரும் சேர்ந்து அவனை ஹக் பண்ணிட்டு நீ அண்ணன் ஆகிட்ட, 2 பேர் நீ தான் உன்னோட விஷயத்தில் பொறுப்பாக பார்த்துக்கணும் பாப்பாவையும். டேஜுன் பார்த்துட்டு அம்மா சத்தியமா டேஜுன் டைட்டாக ஹக் பண்ணிட்டான். மம்மி ஐ எம் ஸோ ஹாப்பி, டாடி ஐ எம் டூ சொல்லிட்டு வந்து 2 பேர்த்தையும் ஹக் பண்ணி 2 பேர் சீக்ஸ்லேயும் கிஸ் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு டேஜுன் தான் ரொம்ப பொறுப்பான பையனாச்சு. அம்மா இதை சாப்பிடுமா, இந்த பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாம் வந்து சொல்கிறான்ல. ஐயோ நீங்கள் 2 பேரும் முதல் யூடியூப்பை டெலிட் பண்ணுங்கடா. யூடியூப்பை டெலிட் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு டேஜுன் வந்து கொக்கானி காட்டுறான். அது பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு கருமத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. மனசு எங்கே முடியலடா. அம்மா சாப்பிடுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஊட்டிட்டு இருக்காங்க. அவன் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து அவனுக்கு 8 மந்த் ஆயிடுச்சு. நடக்கவே முடியல. இரு நானே தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தூக்கிட்டு போகிறான். அப்பா எங்கள் அப்பா பண்ணுற ரொமான்ஸை தாங்க முடியல, ஒரு பாப்பாவை பற்றி கையில் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு பார்த்துப்பேன், இவங்க பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ண வேண்டியதான் டேஜுன் அப்படி சொல்லிட்டு டே வந்து சொல்கிறான். என்னம்மா டென்ஷன் ஆகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேஸ்லாம் போயிருக்கும். இன்றைக்கி வந்து டேக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு. டே வந்துட்டு உள்ளே இருக்கான். டேஜுன் வந்து குழந்தைய கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஜங்குக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா அந்த டோர் ஓப்பன் ஆகுது. டாக்டர் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜேகே வந்து இறந்துருக்கிறான். டேஜுன் வந்து கையில் வச்சுக்கிட்டே வந்துட்டு அவன் பார்த்துட்ருக்கான். பாப்பா கையில் வச்சுட்டு சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். உள்ளே வர்றது ஜேகேவோட அம்மா அப்பா. ஜேகே வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு உங்களை மட்டும் தான் நான் வர சொன்னேன், பாப்பா பிறந்திருக்கு, நீங்கள் எதுக்கு அப்புங்களெல்லாம் கூப்பிட்டு வரப்பா அது அப்படிங்கும்போது டேனை மன்னிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வந்து டே காலில் விழுந்துட்டாங்க. டே நாளைக்கு எந்திரிக்க கூட முடியல. ஐயோ அத்தை இப்படி பண்ணாதீங்க, என்ன மன்னிச்சிருப்பா, நான் உனக்கு பண்ணதுக்கு பெரிய தண்டனை அனுபவிச்சிட்டேன், ப்ளீஸ்ப்பா இன்னும் பேர் இப்படி பண்ண வேணும்னு சொல்லுப்பா, ப்ளீஸ்ப்பா என்கிட்ட பேசுங்கப்பா, நான் என்னையா பண்ணுவேன், நான் ஏதோ அந்த டைமில் ஏதோ பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜேகே டே மாற்றி மறுப்பு கேட்டுட்ருக்காங்க. அவங்க அப்போ தான் பார்க்குறாங்க டேஜுன் நின்றுட்டுருக்கான். அவன் கையில் வந்து குட்டி பாப்பா இருக்குது. அவங்க டேஜுனை பார்த்துட்டு என் பேரன்ல சாரி டே, எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, என் பேரன்ல என் பையன் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டேஜுன் வந்து அப்படியே ஃபேஸை கப்பான்னு வராங்க. டக்குன்னு வந்து ஜேகே கை தட்டுவிட்டு என் பையனை தொட்டாதம்மா அப்படியே அவங்க வந்து அப்படி ஒட்டஞ்சு அழுகுறாங்க. அதை பார்க்க டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கா இப்படி பண்ணாத ஜங்குக்கா, என்ன அவங்க பேரன் தானே, அமைதியாக இருக்கட்டே, திருப்பி நம்ம லைஃப்பில் வந்துட்டு திருப்பி இந்த அம்மா என்ன பண்ணுன்னு தெரியாது, உன்னையும் பிரிக்கணும் வேறு ஏதாச்சும் விஷயம் பண்ணாங்கன்னா என்னால் இப்போ 3 பேர்த்த விட்டுட்டுலாம் நிற்க முடியாது. இந்த 3 பேர் என்ன நம்பி இந்த உலகத்தில் இருக்கீங்க, இந்த மாதிரி கண்டவங்களை நினச்சிக்கிட்டு நானும் விட்டேன் வரும்போது என்ன சொல்லணும், என்ன எதுன்னு கேட்டுக்கணும், அம்மா நினச்சி நம்பினதுக்கு கழுத்து அறுத்து விட்டுருச்சு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவ்வளோ டென்ஷனாக பேசுகிறான். டே ஜங்கு கை பிடிச்சிட்டு என்ன இருந்தாலும் அவங்க அம்மா மரியாதையாக பேசு. டே வந்துட்டு இப்படி சொல்லவும் ஜங்கு கொண்டு சைலண்ட்டாக நிற்கிறான். டேஜுனும் குட்டி பொண்ணு இங்கே தான் இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்குமே நம்ம பேசுகிறது நல்லா புரியும், அதுவும் பையனுக்கு ரொம்ப புரியும். உன் குட்டி பொண்ணுக்கு காதல் விழும். அந்த 2 பேரும் நீ பேசுறதை வச்சு தான் மரியாதைன்னு எனக்கு கற்றுப்பாங்க. ஸோ நீ மரியாதையாக பேசு. ஆனால் எங்கள் அம்மா அப்படி இல்லை, அவங்கக்கிட்ட மரியாதை பேச ஒன்றும் இல்லை, மரியாதையாக பேசு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகேவும் சைலண்டாக நின்றுட்டுருக்கான். அவங்க மன்னிப்பு கேட்கவும் டே நான் வந்து மன்னிக்காமல் இருக்க முடியல. டேவும் வந்து மன்னிச்சிட்டான். அவங்க அந்த குட்டி குழந்தைய கையில் வாங்கிட்டு டேஜுன்னு பார்த்து உன் பேர் என்ன? டேஜு. என் பாட்டின்னு சொல்ல மாட்டேன், அது உங்கள் அம்மாவுக்கு நான் பண்ண கொடுமையெல்லாம் உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால் உனக்கு என்ன பிடிக்காதுல்ல. அப்போல்லாம் இல்லை, அம்மா தப்புக்கு மன்னிப்பு எதுவும் இல்லை அப்படிலாம் அது சொல்லிட்டு டேஜனுக்கு பட் பேசுகிறமா தயக்கமாக இருக்க அவன் திக்கி பேசுகிறான். ஜேகே வந்துட்டு இங்கே பாரு டேஜுன், நீ யார்ட்டையும் கஷ்டப்பட்டு பேசணும்னா இங்கே வா அப்பாட்ட வா. டேஜன் வந்து எந்திரிச்சு போய் ஜங்குக்கிட்ட உட்காந்துக்கிட்டான். ஜங்குக்கு வந்து ஃபுட் எடுத்து டேக்கு ஊட்டி விட்டு அதே ஃபுட்
ஃபோட்டோ எடுத்து டேஜுனுக்கும் ஓட்டிகிட்டு இருக்கான். ஜங்குக்கோட அம்மா சைலண்ட்டாக பார்த்துட்டு, அவன் பையன் என்கிட்ட பேசுறதே உனக்கு பிடிக்கலன்றல. ஜங்குக்கா ஆமாம் தானே, என்கிட்ட பேசாதீங்க. ஜங்குக்கா அம்மாட்ட அப்படி பேசாத போங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சைலண்ட்டாக தான் இருக்கான். அவங்க அம்மா வந்து முடிஞ்ச அளவுக்கு டேஜுன் கிட்டே டேக்கிட்டலாம் ரொம்ப நல்லா தான் நடந்துக்கிறாங்க. அதே வந்து டேஜுன் எப்படியாச்சும் அவங்ககிட்ட பேச வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. பட் டேஜுன் பேசவே மாட்டேங்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி அம்மா ஹர்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. டேஜுன் அம்மா பாடுறேன் என்னம்மா அப்படி சொல்லிட்டு டேஜுன் வந்து டேப் பார்க்குறான். அவங்க அம்மாவை நிறைய ஹர்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க உன்னோட பாட்டி. இப்போ அவங்க வந்து மனசார மன்னிப்பு கேட்குறாடா. மனசார மன்னிப்பு கேட்டால் யாராக இருந்தாலும் மன்னிக்கணும். அப்பா வந்துட்டு அவன் மன்னிக்கலையா? இப்போ நாங்கள் 2 பேர் ஹாப்பியாகலாம். அதான் நம்ம குட்டி போக போகிற கல்யாணம். அதே மாதிரி பாட்டியும் மனசார மன்னிடா. சரிம்மா அப்படி சொல்லிட்டு டேஜுன் வந்து சைலண்ட்டாக இருந்திருப்பான். அவங்க வந்து ப்ளீஸ்டா நம்ம வீட்டுக்கு வாடா. அந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு டேஜுன்னு தேவை அதுக்கப்புறம் குட்டி பாப்பா எல்லாரையும் வந்துட்டு ஜேகே இருக்க வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பான். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த குழந்தை கூட இருக்கணும், டேஜுன் கூட இருக்கணும்னு சொல்லி தோணிகிட்டே இருக்குது. ப்ளீஸ் நான் உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இருந்துக்கிறேன். ஐயோ அத்தை, அந்த வீட்டோட முதலாளியே நீங்கள் தான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜேகேயோட அம்மாவையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நார்மலாக தான் நடந்துக்கிறாங்க. அவங்க டேக்காக எல்லாமே பார்த்து பண்ணுறாங்க. ஏன்னா டேக் இப்போ தானே குழந்தை பண்ணிருக்கு. ஸோ என்னென்ன ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணுறாங்க. டேஜுனையும் நல்லா கேர் பண்ணுறாங்க. குட்டி பாப்பாங்க அப்படி தான் ஜங்குக்கு கேர் பண்ணாங்க. பட் ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி ஏதாவது ஃபேஸ் வச்சுக்குவான், எதாவது திட்டி விட்டுருவான். பட் டே தான் டே இப்படி பேசாதுடா, என்ன தான் நான் அம்மா இல்லடா அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டேஸ் மூவ் ஆகுது. இப்போ வந்து எல்லாருமே நார்மலாக தான் பேசுகிறாங்க. பட் ஜங்குக்கு வந்து அவங்க அம்மாட்ட அவ்வளோவா பேச மாட்டான். ஏன்னா அவங்களால அவன் லைஃப் வந்துட்டு அவன் ரொம்ப நாள் வந்து இழந்துட்டான். அந்த 10 வருஷம் அவனுக்கான ஃபேமிலி இருந்தும் அவன் தனியாக இருந்தான். அவங்க 2 பேரும் இவங்களால தான் கஷ்டப்பட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதை வந்து ஜேகேனால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் கொஞ்சம் நார்மலாக தான் லைஃப் போயிட்டுருக்கு. ஐயோ பாட்டி, நான் வந்துட்டு எத்தனை தடவை சொன்னேன் இந்த கலர் அடிக்காது, உனக்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிப்பா போங்க. பாட்டி மாடியில் மாட்டன்னு ஒரு அடி வச்சிட்டியா? அவங்க அப்படியே பார்த்துட்டு அச்சோ ஆல்ரெடி தங்க ஆடுதலுக்கோட கொஞ்சிட்டு இருக்காங்க. அச்சோ இவ்வாள் அடிக்காதடி, ஏன்டே இப்படி பண்ணுற? ஐயா அம்மா போமா அடிச்சாட்டா வந்து க்யூட்டாக பேசிட்டு வந்தவங்க பாட்டி அடிக்கிறது அவங்க அண்ணன் அடிக்கிறது இல்லை, அவள் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே பார்த்துட்டு வேணும்னா விடு, என் பிள்ளை போட்டு அடி சாத்துட்டும். ஜேகே அடிக்கட்டு விடுறி அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கிட்ட சிரிச்சிட்டு போகிறான். என்னடா அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஜேகே வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே பார்த்தா குழந்தை பயங்கரமாக வந்து போட்டு அவங்க பாட்டியாக அடிக்குது, அவங்க தாத்தாவை அடிக்குது, அவங்க அண்ணன் அடிக்குது. அதுக்கு கை கொஞ்சம் நீளம் தான் போல, எல்லாரையும் போட்டு அடித்து பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கு. அதை வந்து பார்க்கும்போது டேக்கு ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை இதுதான். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை இதுதான். என் மாமியா, என் மாமனார், என் குழந்தைங்க, என் புருஷன்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கணும் லைஃப். பரவாயில்ல, அது ஃபைனலி எனக்கு கிடச்சிருச்சுல. ஆனால் அதில் நீ நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிக்க. யாரெல்லாம் லைஃப்பில் இருந்தாலும் ஜேகே கஷ்டமாக இருக்கும். நம்ம லைஃப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுது. ஹாப்பி என்டிங். கொஞ்ச நாள் வந்து பிஎல் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டு கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சுடா. ஸோ ஸ்டோரியும் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். டக்குன்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நினைக்காதீங்க. கொஞ்சம் நார்மலாக போனால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. இந்த ஸ்டோரியில் என்ன பார்க்குறோம்னா, ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து மன்னிக்கிற இது தப்பாக இருந்தால் நம்ம தாராளமாக மன்னிக்கலாம். அதாவது அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தண்டனை வந்து நம்ம தான் போய் கொடுக்கணும். நம்ம வந்து அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படிலாம் கிடையாது. கர்மா அப்படிங்கிறது இருக்குது. எல்லாருக்குமே அவங்கவுங்க செய்கிற தப்புக்கான தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி தான் ஜேகேவோட அம்மா பண்ணதுக்கான தப்புக்கான தண்டனை கிடச்சிச்சு. ஏன்னா அவங்க வந்து அவங்க பையனை எப்படியாச்சும் பிரித்து கூப்பிட்டு வந்து வேறு லைஃப் கொடுக்கணும் அப்போல்லாம் நினச்சிருப்பாங்க. பையனே இல்லாத லைஃப், பையன் வந்துட்டு மொத்தமாக கோச்சிட்டே போயிட்டான். அவங்க பண்ணதோட பலன் தான் அது. ஸோ அதை வந்து அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி கர்மாலாம் போட்டு அவங்கள போட்டு வாட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பேன். சேம் டைம் ஜேகே வந்துட்டு அதெல்லாம் தப்பு தான். பட் அவன் வந்து ரியலைஸ் பண்ணிட்டான். அவங்க அம்மா மேலே தப்புன்னு தெரிஞ்சக்கப்புறம் ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணுறான்ல. அப்படிங்கிறப்ப ஜேகே வந்து டேப் மன்னிக்கலாம். அந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இருக்குடா. டெலிகிராம் லிங்க்கும் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கேங்காகவே சேட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லா லிங்க்கையும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஒரு கமெண்ட்டையும் பண்ணிடுங்க. பாய், லவ் யூ.